இன்னைக்கு ரொம்ப வைரலா போய்கிட்டு இருக்க விஷயம் எதுன்னா கேரளா பஸ்ல நடந்த அந்த இன்சிடென்ட் தான். இதுக்கு காரணம் சமூக வலைதளங்கள் தான். இந்த சமூக வலைதளம் இன்னைக்கு எப்படி இருக்குன்னா, சட்டம் சாரா நீதிபதிகள் நடமாடுற பகுதியாக இருக்கு. நம்ம கையில் இருக்கிற விர்ச்சுவல் வேர்ல்டுக்குள்ள 30 செகண்ட்ல ஒரு வீடியோவை பார்த்து 3 செகண்ட்ல ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துட்டு போயிடுறோம். இந்த நாட்டில் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறது எவ்வளவு ஈஸி ஆயிடுச்சுன்னு பாருங்க. அரசன் நன்றே கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும் அப்படின்றது பழமொழிங்க. ஆனால் இன்னைக்கு இருக்கிற இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டண்டா கொள்ளும் அப்படின்றது தான் புதுமொழிங்க. இங்கே யாரும் அநீதிக்கு எதிரான நீதி கிடைக்கிற வரைக்கும் போராடுறது இல்லைங்க. அடுத்த செய்தி கிடைக்கிற வரைக்கும் தான். இங்கே எல்லாமே வைரல் நியூஸ், வைரல் ரீல்ஸ் தான். ஒரு தகவலோட உண்மைத்தன்மை தெரியாம யாரையும் ஜட்ஜ் பண்ணாதீங்க. எல்லாருக்கும் இங்க கருத்து சொல்ற உரிமை உண்டு. ஆனா அதே நேரத்துல நம்ம தகவல் பரப்புற ஒரு செய்தியோட உண்மை இருக்கான்னு பார்க்க வேண்டிய கடமையும் நம்ம எல்லாருக்கும் உண்டு. வள்ளுவன் சொன்னது போல, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எந்த தகவலோடையும் உண்மைத்தன்மை தெரியாம நம்ம யாரும் ஷேர் பண்ண வேண்டாம். பொறுப்புணர்வோடு நடக்கணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.